ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சிறகடிக்க ஆசை இன்றைக்கி எபிசோட் என்னாச்சு அப்படின்றத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடு பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படியே ஒரு கலாட்டாவான எபிசோடாக கொண்டு போயிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் விஜயா டான்ஸ் ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க இல்லையா, அங்கே மீனா இவங்களுக்கு சமைச்சு கொண்டு போன இடத்துல சிந்தாமணியை பார்த்துடுறாங்க. ஸோ வழக்கம் போல தான் விஜயா, சிந்தாமணி, மீனாவுக்கு ஒரு வாக்குவாதம் வருது. மீனாவும் நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்ற சவால்லாம் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது ரவியும் ஸ்ருதியும் பீஸா வாங்கிட்டு வராங்க. இந்த விஜயாவும் மனோஜும் இப்போது டயட்டில் இருக்காங்க அப்படின்றதால அவங்களால சாப்பிட முடியல. இங்கே மீனா பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு சமைக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லும்பொழுது விஜயாவுக்கு கோவம் வருது. ஏன்னு கேட்க எனக்கு டெக்கரேஷன் மேலே இருக்குன்ற மாதிரி மீனா சொல்லவும், எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா இந்த வீட்டில் எனக்கு கூடன்ற மாதிரி இப்போது விஜயா சொல்ல அண்ணாமலைக்கு செம்மையாக கோவம் வருது. போதாக்குறைக்கு இந்த மனோஜும் பார்த்திங்க அப்படின்னா ஒத்துவதை முத்து செம்மையாக கடைப்பிடிச்சி விட்டுறாரு. இன்னொரு பக்கம் டயட்டில் சரியாக சாப்பிடாமல் இருந்த விஜயாவுக்கும் மனோஜுக்கும் நைட்டில் செம்மையாக வயிற்று உடைக்க ஆரம்பிக்கிறது, வழியில் துடிச்சிட்ருக்காங்க. இதோடு தான் இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருந்தாங்க. நாளைக்கு எபிசோட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா மலேசியா மாமா ஒரு ஹெல்மெட்டை போட்டுட்டு இப்போ ரோஹிணி கடைக்கு வராரு. அங்கே எதுக்காக இருக்குது அப்படின்னா தன்னோட தங்கச்சி பையன் கல்யாணத்துக்கு நான் பொருள் வந்திருக்கின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அதே கடை தான் அண்ணாமலையும் முத்துவும் இருக்காங்க. ஸோ முத்துக்கண்ணில் ஒரு மாற்றாரு என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.